சாடாச்சு அவங்க பேரு பயங்கரம். ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு சரவணா விளாக். இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, நைட்டு டின்னர் சாப்பிட்றதுக்காக ஒரு பேய் செட்டப்பில் இருக்க ஒரு ரெஸ்டாரண்ட் தான் வந்திருக்கோம். இந்த ரெஸ்டாரண்ட் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மயிலாப்பூரில் தான் இருக்குது. மயிலாப்பூரில் அன்டர்டு ரெஸ்டாரண்ட் சொல்லி தான் நம்ம அந்த ரெஸ்டாரண்ட் தான் இன்னைக்கு நம்ம வந்திருக்கோம். இன்னைக்கு இந்த ரெஸ்டாரண்ட்டில் என்னென்ன இருக்குது, என்ன விதமான பொம்மை பேய்லாம் இருக்குன்னு பார்க்க போகிறோம். அவன் இன்னும் திருந்தலாமாமா. அதுவும் இல்லாமல் அவங்க டிஷ்ஷஸ்லாம் நம்ம ட்ரை பண்ண போகிறோம் எப்படி இருக்குது சொல்லிட்டு. முக்கியமாக என்னென்னா இவங்க இந்த அமௌண்ட்டுக்கு வந்து இது ஒர்த்தா இல்லையா தான் நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க உள்ள போகலாம். பயங்கரமா இருக்கு. ஃபுல்லா அந்த காஞ்சினா செட்டப்ஸ்லாம் போட்டு உள்ள அந்த குழந்தை வேற பாட்டுலாம் வேற பாடிட்டு இருக்கு. நம்ம இப்போ உள்ள போறோம். உள்ள என்ன மாதிரி சர்ப்ரைஸ்லாம் இருக்குன்னு தெரியல. ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கு. உள்ள எப்படி இருக்குன்னு தெரியல. ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கோம். இந்த லொகேஷன் எங்க இருக்குன்னு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், மறக்காம விசிட் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்தாவே தெரியும் உங்களுக்கு இந்த ப்ரைஸுக்கு ஒர்த்தா இல்லையான்னு. லாஸ்டா முடியும் போது இது எவ்வளவு ப்ரைஸ், வீக்கெண்ட்ல வந்தா எவ்வளோ, வீக் டேஸ்ல வந்தா எவ்வளோன்னு கன்ஃபார்மா சொல்றேன். கடைசி வரைக்கும் மறக்காம ஃபுல்லா பாருங்க, ஸ்கிப் பண்ணாதீங்க. குறுக்க இந்த கௌசிக் வந்தா சரி வாங்க உள்ள போய் பார்ப்போம். இங்க பாருங்க, இதெல்லாம் வந்து ஒரு நார்மலா பொம்மை செட்டப்ல வச்சிருக்காங்க. பார்க்கவே லைட்டா பயமா தான் இருக்கு. நாங்க பாத்தீங்கன்னா நைட் டைம்ல தான் புக் பண்ணிட்டு வந்திருக்கோம். இப்போ எக்ஸாக்டா டைம் பாத்தீங்கன்னா ஒரு 8:45 நாள் ஆயிடுச்சு. ஆம்பியன்ஸ்லாம் ரொம்ப நீட் அண்ட் கிளீனா வச்சிருக்காங்க. வாங்க உள்ள போய் பார்ப்போம் என்னென்ன இருக்கு. இந்த வால்லலாம் பாத்தீங்கன்னா ஃபுல்லா கோஸ்டோட ஸ்டிக்கர் தான் ஒட்டி வச்சிருக்காங்க. நிறைய படம் பார்த்துருப்பாங்க போல, எல்லாமே அந்த மாதிரி இருக்கு. எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா அதுவே சுத்திட்டு இருக்கு. இங்க பாருங்க, பயங்கரமா இருக்கு. எல்லாரும் அடிக்கிறாங்க. சோழி முடிச்சு இங்க பாருங்க, அனிமைஸ் பண்றதெல்லாம் அந்த மாதிரி வச்சிருக்காங்க. இது பாத்தீங்கன்னா வெல்கம் ட்ரிங்க்ஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து பெரிய பெரிய சிக்கன் தான் வச்சிருக்காங்க. இது டேஸ்டும் ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கு. இது நேம் என்னது? புனாக்கா ஃபிஷ் ஃபிங்கர். புனாக்கா ஃபிஷ் ஃபிங்கர். ப்ரான்ஸ் வேணும். எஸ் சார். இந்த ஜப்பான் சிக்கன்லாம் இருக்கிறதுல ரொம்ப டேஸ்டா இருக்கு. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த ஜப்பான் சிக்கன் வேற லெவல்ல இருக்கு. நீங்க இதுக்கு முன்னாடி சாப்பிட்டு இருந்தா அதை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இது பாத்தீங்கன்னா வெஜ் நூடுல்ஸ். இது ரைஸ் ரசம் இருக்குங்க. ஃபுல்லா வெஜ் தான். பென்னி பாஸ்தா. இது பாத்தீங்கன்னா கர்ட் ரைஸ். இது பாத்தீங்கன்னா கடாய் பன்னீர்.
இது பார்த்தீங்கன்னா ரொட்டி நார்மலாக இருக்கு இதில். இது பார்த்தீங்கன்னா பஞ்சாபி பட்டர் சிக்கன் மசாலா. இது பார்த்தீங்கன்னா மட்டன் ராரா கோஸ்ட். இது பார்த்தீங்கன்னா எக் ஃப்ரைட் ரைஸு. இது பார்த்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி. குலோப் ஜாமுனு பிரெட் அல்வா. ஃபுல்லாக கேக்ஸு ஸ்வீட் ஐட்டம்ஸ் வாட்டர் மெலன். ரைஸ் ஃபைனலாக சாப்பிட்டுலாம் முடிச்சுட்டு வந்துட்டோம். உள்ளே வேற லெவல் செம்ம என்ஜாயாக இருந்தது. எக்ஸ்பெக்ட் பண்ணதோட ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. இந்த குழந்தைங்களாம் ரொம்ப மிரள வச்சுட்டாங்க, கத்தி அந்த மாதிரி. குழந்தைங்களாம் அழுதுருச்சு. இங்கே உள்ள பார்த்தீங்கன்னா ஸ்டார்டர்ஸ்லாம் குறைய சொல்ல முடியாது, ஒன்னொன்றுமே பயங்கரமாக இருந்தது. இதுலேயும் அந்த ஜப்பான் சிக்கன்லாம் வேற லெவலில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நிறையா சொல்லிட்டே போடலாம், பெரிய பெரிய சிக்கனும் வேற லெவலில் இருந்துச்சு. அந்த ஸ்டார்டர்ஸ்லாம் ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்தது. அதோட நம்ம மெயின் டிஷ் போனோம்னா, ஆக்சுவலாக நாங்கள் வந்து லேட்டாக தான் வந்தோம். அந்த அளவுக்கு எல்லாமே காலி ஆயிடுச்சு, ரொம்ப அதிகமாகலாம் இல்லை. நீங்கள் முன்னாடியே புக் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அந்த நைட் டைம்லாம் என்னை பொறுத்த வரைக்கும் ஒஸ்ட்டு தான் சொல்லுவேன். நீங்கள் மார்னிங்கு ஆஃப்டர்நூனு ஈவினிங் வந்தீங்கன்னா கூட அந்த மெயின் டிஷ்ஷில் நிறைய அதிகமாக இருக்கும். நான் போனப்போ எதுவும் பீஸ்லாம் இல்லை, வெறும் கிரேவி மட்டும்தான் இருந்துச்சு. இதான் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸு. ஓகே கைஸ், ஃபைனலாக இந்த விளாக் இதோட முடியுது. நம்ம எல்லாமே தெரிஞ்சிருக்கோம். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம கண்டினியூஸ் பண்ணுவோம். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. கமெண்ட் பண்ணிவிடுங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நான் இன்னும் இம்ப்ரூவ் பண்ணுவேன். எந்த மாதிரி வீடியோஸ்லாம் இம்ப்ரூவ் பண்ணணும் சொல்லிட்டு கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரி, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.